தொடர்களே, ருச செய்தியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இந்த ரீல்ஸ் எல்லாம் பாருங்க. இது விஜய் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மோசடி இயக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுல விஜய் சம்பந்தப்பட்டிருப்பாரா இல்லையா அப்படின்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது. அது மட்டுமின்றி அவர்கள் என்னவெல்லாம் போடுறாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடந்துட்டா மாதிரி அவங்க இந்தியிலையும் இங்கிலீஷ்லையும் அவங்க சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த பொண்ணு என்ன சொல்ற பாருங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு மேலே யாராவது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டலில் ஈடுபட்டா வழக்கு கிடையாது, கேஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நேரடியா என்கவுண்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிலாம் நடக்குதா? என்னென்னவோ புழுவுறாங்க. அதாவது விஜய்க்கு ஆதரவாக களத்தில் ஒரு மிகப்பெரிய போயபல்ஸ் டீம் ஒரு இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது. என்னென்னவோ விஜயை பத்தி, விஜய் தான் அடுத்த பிரதமர், அது சட்டப்பேரவையிலேயே அவங்க பண்றாங்க அந்த பிரச்சாரத்தை. ஆச்சரியமா இருக்குது. அவர் என்னடான்னா மோடி அமித்ஷா வார்த்தையை வந்துட்டு வன்னி அரசு பேசினா ஐயோ ஐயோ பேசாதன்னு அலறாங்க. அதெல்லாம் வந்துட்டு முதல்ல இதுல இருந்து நீக்கிடுங்க அப்படின்னு சபாநாயகரும் அலறாரு. எல்லாருமே அவ்வளோ பயந்தாங்கொள்ளிங்க. இவங்க ஆல் இண்டியா அரசுக்கு ஒரு வரப்போறாராம். நம்பவா முடியுது? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இங்கேயே ஒரு ஜெயிச்சது எப்படின்றத இன்ன வரைக்கும் மண்டையை குறைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம அதில் இவிஎம் வேலையெல்லாம் என்ன நடந்துருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் ஆல் இண்டியாலேயே வந்துட்டு பிரதமரெல்லாம் ஆவாரா? என்னென்னவோ பேசி என்னென்னத்தையோ போட்டு உருட்டுறாங்க. பாருங்க இதெல்லாம் எப்படி தெரியுது. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி ஏன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு இரவுலையும் எல்லாரும் ஒரு சில மணித்துளிகள் ஆகுது, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுது, அவங்க வந்துட்டு இந்த ரீல்ஸு மற்றதெல்லாம் பார்க்க போனாங்க அப்படின்னா இதெல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குது என்ன நடக்கலன்றது தெரியும். இதோ இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, ஒரு குடும்பத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 3000 ரூபாய், 3 சிலிண்டருக்கு மேலே 3000 ரூபாய் பணத்தை கொடுத்துட முடியும்னா இந்த ஜனவரியிலேருந்து கொடுக்கக்கூடாது, எல்லா பஸ்லையும் எல்லா பெண்களும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்றதுலாம் சொல்லியிருக்காரு. இதனால எவ்வளோ பெரிய லாஸ் ஏற்பட போதோ, அது எப்படி ஈடுகட்ட போகிறாங்க, அதெல்லாம் பற்றி எதுவுமே இல்லை. அதெல்லாம் பற்றி 110 விதிகளின் கீழ் இதையெல்லாம் சொல்லிட்டாரு. ஏன்னா அதுக்கு பேர் விவாதம் கிடையாது. 110 விதிகளின் கீழ் அறிவிக்கப்படக்கூடியது மீது விவாதம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதான். விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விவாதம் நடத்த வேண்டிய தேவை கிடையாது. அப்போ அங்கே நடக்குதையா அதுவும் எதுவும் தெரியாது. இப்படிதான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த விஜயை பற்றி ஆஹா ஊன்னு எழுதி இந்த மாதிரி பெரிய அளவிற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிட்டு அதில் வரக்கூடிய அந்த நபர்கள் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உருவாக்கப்பட்ட பொம்மைகள் தான். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய மோசடி நடக்குது பாருங்க. மாடர்ன் டைம்ஸு டெக்னாலஜிக்கலி ஒரு சவுண்டு 21st செஞ்சுரியில் நடக்கக்கூடிய விடயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் மூலம் எங்க இருக்குன்றதை நீங்க பாருங்க. எல்லாத்துக்கும் மூலம் இவிஎம் தான். இதை சாதிக்க முடியுமானா முடியும். இவிஎம் வச்சு சாதிச்சிடலாம். புரியுதுங்களா? விஜய்க்கு பின்னாடி இதை இருந்து யார் செய்யறது தெரியாது. அங்கேயாவது முன்னாடி ரூட் மாஃபியா இருந்துச்சு, ஜெகதீஷ் பழனிசாமியோட ரூட் மாஃபியா இருந்துச்சு. இப்போ யார் இருக்கிறது? எப்படி இதெல்லாம் செய்யறாங்க? ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இப்படின்னு போட்டு எல்லா மொழியிலையும் செய்யறாங்க. ஒரு ஆள் எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவரும் ஒரு பொண்டாட்டியம். திடீர்னு பார்த்தா அவர் விஜயை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். என்னடா பார்த்தா ஏஐ, அயோத்தியில் நடந்த மோசடிகள் எல்லாம் பத்தி அவர் பயங்கரமா பேசினாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அவர் விஜய் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. எப்படி இதுக்கு மேல உண்டி கோயில்கள்ல இருக்காது. உண்டி இதுக்கு மேல வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்னா ஃபேக்டரியில இருக்கும், ஸ்கூல்ல இருக்கும். அங்கதான் எல்லாரும் யாராவது ஸ்கூல்ல இருக்கிற உண்டியில வந்து காசு போட்டு போவாங்க. அடிச்சு விட்றானுங்க. இவ்வளவு பெரிய பில்டப் எதுக்கு? இந்த நாட்டை சீர்குலைங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். போயபல்ஸ்ன்னு நான் ஏன் சொன்னேன்னா, அவன் நைட்டில் உட்காந்துட்டு அந்த இடத்த நாம பிடிச்சிட்டோம், இந்த நாட்டை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு அலறி அடிச்சுட்டு போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனோட நம்பிக்கை என்ன? ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே போனோம்னா இது உண்மையா தானே இருக்கணும் அப்படின்னு மக்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதான் அவங்களுடைய கான்செப்ட். அதே தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு விஜய்க்கு தொடர்பு இல்லை அப்படின்னா விஜய் மறுக்கவில்லை. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ மக்களே, எப்படிப்பட்ட ஒரு மோசமான மோசடிக்கு தொழில்நுட்ப ரீதியாக இந்த நாடு ஆட்படுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. ஆனா இதெல்லாம் சாதிக்கலாம். எப்படி? இவிஎம் நம்மளோட கையில் இருந்தது. இதுதான், தட் இஸ் த கேட்ச். மற்றபடி எதுவும் நடக்காது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும்
இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரிய பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.